நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ இல்லைங்க சார், கேட்குறேன்ல, யாரை பண்ணுறீங்க? ப்ளீஸ் சொன்னா கேளுங்க சார். ஹலோ ஹலோ கொஞ்சம் வெளியில் வாங்க சார். சொன்னா கேளுங்க, வாங்க சார் வெளியில். சார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார், என்னை தள்ளி விட்டு உள்ளே வந்துட்டாரு. சார் ப்ளீஸ் சார் வெளியில் வாங்க, சொன்னா கேளுங்க. என்ன அதான் வேணான்னு என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் வேண்டாம் தூக்கி எறிஞ்ச வேலையை நீ செய்யக்கூடாதுல்ல. உன்னால முடியலன்னு சொன்ன விஷயத்த என்னால முடியும்னு நான் ஒத்துக்கிட்டேன். நீ மோதுறதா இருந்தா என்கிட்ட நேரடியா மோதணும். கோவப்படுறதா இருந்தா இந்த வேலையை என்கிட்ட கொடுத்தானே அவன்கிட்ட கோவப்படணும். அதை விட்டு கீழ்த்தரமா இறங்கி போய் அரசு கிட்ட காட்டி கொடுக்குற வேலைலாம் செய்யக்கூடாது விஸ்வநாதன். இனிமே அவங்க உங்ககிட்ட எந்த வேலையும் தரக்கூடாது, நீயும் செய்யக்கூடாது. அதனால தான் நான் உன்னை காட்டி கொடுத்துருந்தேனா இன்னைக்கு விஸ்வநாதனும் கிடையாது, விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸும் கிடையாது. இப்ப நான் நினைச்சா கூட உன்னை அரசு கிட்ட என்னால காட்டி கொடுக்க முடியும். சொல்லு, தாராளமாக போய் சொல்லு. இனிமே அரசியால் என்னை நெருங்கவே முடியாது. வழக்குல இருந்து வெளியே வந்துட்டோங்கிற தைரியத்துல பேசுற? நான் வெளியே வந்துட்டேன், நீ தான் உள்ளே போற. போக வைப்பேன். வழக்கே இல்லாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை விஸ்வநாதன். நீ இல்லாம ஆயிடக்கூடாது. உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது. நல்ல தம்பி, உன் மேலே இப்போ எனக்கு பிரியம் இருக்கு. நீ எது பண்ணாலும் தனியாக பண்ணாத, விஸ்வநாதனுக்காக பண்ணு. அதில் வர பணத்தை நீயே எடுத்துக்கோ. ஆனால் நாச வேலை பண்ணுறது நானாக இருக்கணும், என் பேர் தான் இருக்கணும். வெளிநாட்டுக்காரன் விஸ்வநாதன் பேரை தான் சொல்லணும், விஸ்வநாதனை தான் தேடி வரணும். நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். இனிமே ஒரு வெளிநாட்டுக்காரன் உன்னை தேடி வர மாட்டான், என்னத்தான் தேடி வருவான். அப்படி நீ நினச்சா என்னால் வளர்ந்த நீ என்னாலேயே அழிஞ்சிருவ. அதை நான் சொல்லணும் விஸ்வநாதன். என்னால் வளர்ந்த நீ என்னாலே அழிய போற, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்னால வளர்ந்த நீ என்னாலே அழிய போற, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நல்ல தம்பி. எவனா? எவனா? அக்கா,
என்ன யவனா, நான் தான் உன்னை மீட் பண்ண வேணாம்னு சொன்னேன்ல. அவ்வளோ என்ன தலை போற காரியம்? சாரிக்கா, உனக்கு தெரியாம நான் ஒரு காரியம் பண்ணிட்டேன். என்ன, வசந்த போய் மீட் பண்ணியா? இல்ல, மீட் பண்ணல. ஆனா நம்ம நினைச்ச மாதிரி வசந்த் கைக்கு லெட்டர் போய் சேர்றதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன? பொடி பொடி போடி, லூசாடி நீ. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஈஸியா நம்ம மாட்டிக்கிறதுக்கு நீ ஏன் வழி பண்ணி வச்சிருக்க? அவன் அரசி கிட்ட உன்னை நல்லா மாட்டி விட போறான். அரசி அவனுக்கு மாமியார், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அக்கா, அவன் அரிசி கிட்ட என்னை மாட்டி விட மாட்டான். அவன் என் மேல ஒரு மயக்கமா இருக்கேன்னு சொன்னல, அது இன்னும் தெளிவே இல்லை. எனக்கு அப்புறம் தான் அரசியும் செல்வியும் சொல்லிட்டு இருக்கான். என்னை பார்க்காம இருக்க முடியாமா, உடனே ஆபீஸ்க்கு வர சொல்றான். முட்டாளாடி நீ. அவனை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. நாளைக்கு என்ன பார்த்தா கூட எனக்கு அப்புறம் தான் நீ செல்வின்னு எல்லாம் சொல்லுவான். நீ யார வேணாலும் நம்பு, ஆனா தயவு செஞ்சு ஜிஜேவை மட்டும் நம்பாத. என்ன பண்ணி வச்சிருக்கானோ தெரியலையே. ஏன்க்கா இப்படி பயமுறுத்துற? நீ பேசாத யவனா. ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? வா டிஜிபி, பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள வரணுன்ற நாகரிகம் கூட உனக்கு தெரியாதா? நாகரீகமா நடந்துக்கிறவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரலாம், அது இல்லாதவங்க கிட்ட பெர்மிஷன் எதுக்கு வாங்கணும் மிஸ்டர் விஸ்வநாத்? என்ன வேணும்? மேடம் கிட்ட மரியாதையா பேசுங்க. அவர் அப்படிதான் பேசுவாரு, அவருக்கு தான் நாகரிகமே தெரியாது. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என்ன வேணும் மேடம்? உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? உங்க ஒய்ஃப் சரோஜினி எங்க? ஏன் தேவையில்லாம என் ஃபேமிலி விஷயத்துல தலையிடுறீங்க? அவங்க எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னா இங்க வச்சே விசாரிப்போம். இல்லைன்னா இவங்க உங்களை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. எந்த இடம் வசதின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. சொல்லுங்க, சரோஜினி எங்க இருக்காங்க? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா. இவர் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். டிஜிபி மேடம், உங்க கேள்வி தான் ஒழுங்கா இல்லை. என் வைஃப் எங்க இருப்பா? என் வீட்டில் தான் இருப்பா. உங்க வீட்டில் இல்லைன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? உங்க பொண்ணு செல்வி. என் வைஃப் காணோன்னு செல்விக்கு எப்படி தெரியும்? உங்க பொண்ணு தான் உங்க ஒய்ஃபோட நகமும் சதையா இருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியாத விஸ்வநாத்? அந்த நகம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, சதைய காணோன்னு. உங்க மேலதான் சந்தேகம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அம்மாவும் பொண்ணு எப்போ ஒன்று சேர்ந்தீங்க டிஜிபி மேடம்? ஏதாவது ஒரு கேஸ் போட்டு என்னை உள்ள தூக்கி போடணும்னு அலைஞ்சிங்க, முடியல. உங்களுக்கு எதிராக இருந்த செல்வியை எனக்கு எதிராக திருப்பி விட்டீங்க. என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிங்க. எப்படி செல்வி மனசை மாற்றினீங்க? பாசத்தில் மாறினாலா இல்லை நீங்கள் டிஜிபி உங்கள் பவருக்கு பயந்து மாறினாலா? என்னை அழிக்கிறதுக்கு அம்மாவும் பொண்ணு ஒன்று சேர்ந்துட்டீங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சரோஜினி எங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரோஜினி என் வீட்டில் தான் இருக்கா. உங்க வீட்டில் இல்லைங்கிறதான கம்ப்ளைண்ட்? உங்க வீட்டில் இல்லை, கிளினிக்ல இல்லை, ஆஃபீஸில் இல்லை, எங்கேயுமே இல்லை, அப்படி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? அது உண்மை தானே? அவள் ஊரில் இருந்தா தானே அங்கெல்லாம் இருப்பா. எங்க போயிருக்காங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவள் ஊருக்கு போயிருந்தா திரும்ப வந்துட்டா. இப்போ வீட்டில் தான் இருக்கா. ஊர்ல இருந்து எப்போ வந்தாங்க? நேத்து. ம். அவங்க வீட்டில் இருக்காங்களா?
நான் பார்க்கணும். பார்க்கலாமா? பார்க்கலாம். சரோஜினி வீட்டில் இருந்தா நீங்கள் என்னை விட்டுட்டு போனாலும் நான் உங்களை விட மாட்டேன். போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அவமானப்படுத்தி என்னை அரெஸ்ட் பண்ண நினச்சேன்னு உங்கள் மேலே கேஸ் போடுவேன். இஸ் இட் ஓகே? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வீட்டில் சரோஜினி இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். வாங்க, வந்து பாருங்க. போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. பணம் போயிடுச்சு, பிளான் போயிடுச்சு. ப்ராமிஸ் பண்ண மாதிரி கிட்னி சப்ளை பண்ண முடியல. எங்க பிளானும் கெட்டு போயிடுச்சு. அவங்க எங்களை நம்பி அமிச்சாங்க, நாங்க உங்களை நம்பி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா எதுவுமே நடக்கல. நீங்க சொன்ன மாதிரி உங்களால எதுவுமே செய்ய முடியல. என்னால செய்ய முடியலன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் கெடுத்தது அந்த விஸ்வநாதன். அவன் தான் அரசிக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அதனால தான் அரசி டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வச்சாங்க. உங்களுக்குள்ள எப்படி ஒரு என்மிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இந்த வேலை கொடுத்துருக்க மாட்டோம். அவர் செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள வந்தேன். நீங்க வராம இருந்திருந்தா நாங்க எப்படியாவது இதை சம்மதிக்க வச்சிருப்போம். போதும் நல்ல தம்பி, இது வரைக்கும் நீங்க பண்ணது போதும். நாங்க இப்போ மறுபடி விஸ்வநாதன் கிட்டே போறோம். நீங்க விஸ்வநாதன் போனா நான் சும்மா இருப்பேனா? உங்க சண்டையில நாங்க அழியணுமா? எங்க நாடு அழியறத பத்தியே நான் கவலைப்படல. நீங்க அழியறத பத்தியா நான் கவலைப்படுவேன்? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பணம் போனா பரவாயில்லை. நாங்க இந்தியாவுக்கு வந்த நோக்கம் நடக்காம போகக்கூடாது. எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் ஏமாத்த முடியாதுங்க. இன்னைக்கு விஸ்வநாதன் காட்டி கொடுத்தான், இல்லைன்னா இன்னொருத்தன் காட்டி கொடுப்பான். அதுக்காக என்ன நம்பலனா எப்படி? நம்மளோட நாச வேலைகள் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சட்டம் தான். நம்மளுக்கு யாரும் விஷயம் தெரிஞ்சவங்க இடையூறா இருக்கக்கூடாது. அப்படி விஷயம் தெரிஞ்சவங்க இடையூறா இருந்தா அவங்க உயிரோட இருக்கக்கூடாது. விஸ்வநாதன் இனிமே இடையூறா இருக்க மாட்டான், இல்ல உயிரோட இருக்க மாட்டான். விஸ்வநாதனை கில் பண்ணா நினைச்சு எங்க பிளானை கில் பண்ணாதீங்க. அப்புறம் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். அப்படி ஒன்றும் ஆகாது. ஆகாம நான் பாத்துக்கிறேன். கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். தேங்க்யூ. பி கேர்ஃபுல். நாங்க வரோம் மிஸ்டர் நல்ல தம்பி. வீட்டில் யாரும் இல்லையா? எல்லாரும் டூர் போயிருக்காங்க. சரோஜினி எங்க? ரூமில் இருக்கா? கூப்பிடுங்க. சரோஜினி, 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 என்ன? ஊர்ல இருந்து வரும்போது ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னான். ஐ திங்க் ஷீ ஸ்லீப்பிங். ஒரு நிமிஷம். என்ன கீஸ்? ரூம் லாக் பண்ணியிருக்கா.
போங்க. என்ன ரூம்ல யாரும் இல்ல? ஒருவேளை சரோஜினி அம்மா மேல இருப்பாங்களா? மிஸ்டர் விஸ்வநாத், மேல போய் பாருங்க. கூட போங்க. எஸ் மேடம். உள்ள போய் செக் பண்ணுங்க. எஸ் மேடம். என்ன? யார் இல்ல என்ன? யாரும் இல்லையா? மேடம். மேடம் இங்கேயும் யாரும் இல்லை. Okay. I think you better come with us, Vishwanath. Let's go. செல்வி, செல்வி, ஏ செல்வி, செல்வி. என்ன என்ன ஜிஜ வாசல்ல நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நீ பண்ண வேலைக்கு ரோட்ல நின்னு கத்தணும். வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு சந்தோஷப்படு. நீ பண்ண வேலை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு தெரியுமா? எந்த வேலை எங்க கொண்டு போய் விட்டுருக்க? சரோஜினி அத்தை காணோன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல. நேரா அவங்க விஸ்வநாதன் ஆபீஸ்க்கு போய் அவரை என்கொயரி பண்ணிருக்காங்க. பரவாயில்லையே, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். இந்த விஷயத்துல அவங்க நேர்மையா தான் நடந்திருக்காங்க. நீ வேற எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. நீ விஸ்வநாதன் சாரை பத்தி கொடுத்த உடனே வேகமா இருக்காங்க.
நான் ஒன்னும் அவர் மேல பொய் கேஸ் கொடுக்கலையே. நடந்ததெல்லாம் எனக்கும் சொன்னாங்க. விஸ்வநாதன் சார் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போலியே, அவருடைய ஆபீஸ்க்கு போய் அவரை விசாரிச்சிருக்காங்க. சரோஜினி அம்மா ஊர்ல இல்ல, வீட்டுல இருக்காங்கன்னு சொன்னாரு. அவங்க என்ன வீட்டுல இருந்தாங்க? உங்ககிட்டயும் என்கிட்டயும் பொய் சொல்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொன்னா விட்டுடுவாங்களா? போலீஸ் என்ன ஏமாந்தவங்கன்னு நினைச்சாரா? அவங்க வீட்டுல இருப்பாங்க, காணாம போவாங்க, திரும்பி வருவாங்க. அத பத்தி உனக்கு என்ன? நீ அதுல தலையிடுற? சரோஜினி அம்மாவை பார்க்கலன்னா உனக்கு தூக்கம் வராதா? சாப்பிட முடியாதா? விஸ்வநாதன் சார் போலீஸ்ல விசாரிச்சாங்கன்ற விஷயம் வெளியில தெரிஞ்சா அவர் பேர் கெட்டு போகாதா? அவர் பிசினஸ் கெட்டு போகாதா? சரோஜினி அத்தை திரும்பி வந்து என் புருஷன் பேரை கெடுத்துட்ட, பிசினஸ் கெடுத்துட்டேன்னு சொன்னா நீ என்ன பதில் சொல்வ? உங்க மேல உள்ள பாசத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்வியா? விட்டுருவாங்களா அவங்க? நான் நல்லவன், அதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கெட்டவனா இருந்தா என்ன வீட்டை விட்டு துரத்துருவியா? நீ துரத்தினாலும் துரத்துவேன். ஆனா அத்தை அப்படி இல்ல. புருஷன் தான் பெருசுன்னு உன்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க செல்வி. ஏன் மேல விஸ்வநாதன் சாருக்கு இருக்கிற கோபத்தை விட உங்களுக்கு தான் நிறைய இருக்கு போல இருக்கு. ஏன் அவர் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறீங்க? அது சரி, அரசினால இனிமே எந்த பிரயோஜனம் இல்ல. அவங்க கிட்ட வாங்க வேண்டிய 100 கோடி ரூபாய் சொத்து வாங்கியாச்சு. விஸ்வநாதன் சார் கிட்ட நிறைய இருக்கு, அது எப்படியாவது வாங்கணும். அதுக்காக தானே இவ்வளவு பேசுறீங்க? அதெல்லாம் அப்ப செல்வி, இப்ப இல்ல. சொத்து எனக்கு பெருசு இல்ல செல்வி. நான் சொத்துக்காகவா என்ன செல்வி சொல்ற? நான் போய் சத்தியமா இல்ல, அவரோட சொத்துக்காக நான் அவர் மேல அக்கறை காட்டல. நீ என்னதான் வெறுத்தாலும் அவர் தானே உன்னோட அப்பா. அந்த உறவு இல்லாம போயிடுமா? என்னைக்காவது நீங்க சேராம போயிடுவீங்களா? அப்ப என்ன வெட்டி விட்டுருவீங்க? நீங்க சேரணும் செல்வி, சேரணும். நான் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். சொத்துக்காகலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு அம்மா அப்பா 2 பேரும் இருந்து இல்லாத மாதிரி ஆயிட்ட. நீ யாராவது ஒருத்தரோட அன்பாவது உனக்கு கிடைக்கணும்ல. நான் ஆசைப்படுறது தப்பா? 2 பேரும் உனக்கு வேண்டாமா? எனக்கு 2 பேரும் வேண்டாம். அப்பா அம்மா தேடுற வயசுல நான் இல்ல. என்ன தேடுற? என் பசங்க என்ன தேடுற ஒரு அம்மாவா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, அப்ப ஏன் சரோஜினி அத்தை தேடுற? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? 4 நாள் நம்ம வீட்டுக்கு வந்து பழகின ஒரு நாய்க்குட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம இவ்வளவு பதறி போயிடுறோம். என்ன பெத்தவங்க என் மேல காட்டாத ஒரு அன்பு, ஒரு பாசம் அந்த அம்மா என் மேல காட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பதற மாட்டேனா? பதற மாட்டேனா? விஸ்வநாதன் சார் எனக்கு அப்பான்னா அவர் என்ன தப்பு பண்ணாலும் நான் ஏத்துக்கணுமா? என் அம்மா பண்ண தப்பே நான் ஏத்துக்கல, அப்ப அவர் எப்படிங்க நான் ஏத்துக்குவேன்? இந்த பாருங்க, சரோஜினி அம்மா திரும்பி வந்து இதெல்லாம் ஏன் பண்ணேன்னு என்ன தூக்கி எறிஞ்சா கூட பரவாயில்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். அவங்க உயிரோட இருக்காங்களான்னு எனக்கு தெரியணும். இல்ல இல்ல இல்ல, உயிரோட தான் இருப்பாங்க, உயிரோட தான் இருப்பாங்க. எனக்கு தெரியும், சத்தியமா அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. இது பார் செல்வி, நான் ஒன்றும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காத. நான் உனக்காக தான் பேசுறேன். உன்னோட நல்லதுக்காக தான் எல்லாம் சொல்றேன். சரோஜினி அம்மா எங்க இருக்காங்கன்னு யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, நான் கண்டுபிடிப்பேன்.
உங்க வைஃப் வீட்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க, வீட்ல இல்ல. அப்ப செல்வி கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மைதானே? இல்லை, செல்வி கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மை இல்லை. சரோஜினி கடத்தப்பட்டிருக்காங்க, விஸ்வநாதன் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே. என் மேலே சந்தேகம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கா. நான் தான் கடத்தினேன்னு சொல்லலை. என் மனைவியை கடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சரி, நீங்க கடத்தல, அது உண்மைன்னு வச்சுப்போம். ஆனா உங்க வைஃப் கடத்தப்பட்டது உண்மைதானே? சொல்லுங்க, கடத்தப்பட்டது உண்மையா? நான் கடத்தல, வேற யாரோ கடத்தியிருக்காங்க. ஓ, வேற யாரோ கடத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி வீட்ல இருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க? நான் சொன்னப்ப அவள் வீட்டில் தான் இருந்தா. அதுக்கு முன்னாடி செல்வி என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காள, அது எப்படி? அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ சரோஜினி ஊரில் இல்லை. அது தெரியாம தான் அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. சரி, ஊருக்கு போயிட்டு வந்தவங்க வீட்டில் தானே இருக்கணும். நான் வரப்போ இல்லையே. ஒருவேளை அவங்க வெளியில போயிருக்கலாம். ஆனா வேற யாரோ கடத்திருக்காங்கன்னு சொல்றீங்களே, அது எப்படி? சொல்லுங்க. என் வைஃப் வேற எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால அப்படி சொன்னேன். சரோஜினி ஒன்றும் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை, ஒரு டாக்டர். கிளினிக் போவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. உங்க ஆஃபீஸில் வச்சு கூட அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, எப்படி? எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மன வருத்தமும் இல்லை. அதனால அவன் எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொன்னேன். ஒய்ஃபுக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றானே, ஒரு வேலை இருந்திருக்குமோ? சரி, அப்ப எங்க போனாங்க? அதான் யாரோ கடத்தியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. அவங்க கடத்தப்பட்டிருக்காங்கன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? விஸ்வநாதன், சரோஜினிய வேற யாரும் கடத்தல, நீங்க தான் கடத்திருக்கீங்க, நீங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்க. இல்ல, நான் கடத்தல. மனைவிய காணோங்கிற கவலை உங்க முகத்துல கொஞ்சம் கூட இல்ல. மனைவி கடத்தப்பட்டிருக்கிறாங்கிற பதட்டம் உங்க முகத்துல கொஞ்சம் கூட இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? சரோஜினிய காணோன்னு அழ சொல்றீங்களா? சொல்லுங்க, அழுதா விட்டுருவீங்களா? எப்படி பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். நீ கடத்தலன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். செல்வி கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பேன். யார் யார் மேல வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அது வச்சு நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? செல்வி யாரோ இல்ல, ஓம் பொண்ணு. எப்படி, உண்மையை சொல்லிட்டு உள்ள போறீங்களா, உண்மையை சொல்லாமலே உள்ள போறீங்களா? அரசி, நீ பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு என்ன பழி வாங்குற. பழசெல்லாம் பேசாத. உன் பொண்ணு கொடுத்த கம்ப்ளைனுக்கு மட்டும் பதில் சொல்லு. யாருக்கு? மை லாயர்.
வக்கீல் சார், விஸ்வநாதன். என்ன சார், ஏன் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க? இவரோட வைஃபை இவரே கடத்தினதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். இவர் பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு விஐபி. இவர் மேல கம்ப்ளைண்ட் இருந்தா ஆபீஸ்ல போய் விசாரிக்கணும், இல்ல வீட்டுல போய் விசாரிக்கணும். இதை விட்டுட்டு இங்கே வந்து விசாரிக்கிறீங்க? இவர் ஆபீஸ்ல போய் விசாரிச்சோம். இவர் வைஃப் வீட்டில் இருக்கிறதா சொன்னாரு. வீட்டில் போய் பார்த்தோம், யாரும் இல்லை. அதான் இங்க கொண்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். என்ன சார், இவங்க சொல்றது உண்மையா? மேடம் வீட்டில் இல்லையா? ஆமா, வேற யாரோ கடத்தியிருக்காங்க. வேற யாரோ கடத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. செல்வி உங்க மேல சந்தேகப்படுற மாதிரி நீங்க வேற யாராவது மேல சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்கு விரோதிங்க இருக்காங்களா, இல்ல உங்க வைஃபுக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு யாரும் விரோதி இல்ல. அப்போ உங்க வைஃபுக்கு விரோதி யாராவது இருக்காங்களா? தெரியாது. அப்ப யாரு எதுக்காக கடத்தணும்? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு இவர் தான் கடத்தினாருன்னு சந்தேகப்படுறீங்க? நான் சந்தேகப்படல. கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவருடைய பொண்ணு. அந்த கம்ப்ளைண்ட வச்சுக்கிட்டு நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சந்தேகப்படல, பின்ன ஏன் விசாரிக்கிறீங்க? அனுப்பிச்சு வைங்க. நான் சந்தேகப்படலன்னு சொன்னேன். ஆனா இவருடைய பொண்ணு சந்தேகப்பட்டது உண்மையா இருக்கலாம்ல? அது உண்மையா பொய்யான்னு தெரியற வரைக்கும் இவரை அனுப்ப முடியாது வக்கீல் சார். இதை பாருங்க, பொண்ணுக்கு அப்பா மேல கோபமா இருக்கலாம். அந்த கோபத்துல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கலாம். வெறும் கம்ப்ளைண்ட்டை வச்சு மட்டும் நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஆதாரம் இருக்கா? சாட்சிகள் இருக்கா? இவர் தான் கடத்தினாருன்னு இவர் பொண்ணு பார்த்தாங்களா? சொல்லுங்க மேடம், ஏன் விசாரிக்கிறீங்க? எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? சொல்லுங்க டிஜிபி. வக்கீல் கேட்கறது பதில் சொல்லுங்க. விசாரிக்க கூட்டிட்டு வந்தீங்க, அது நியாயம். இப்ப கடத்தலன்னு சொல்றாரு, பின்ன அனுப்பி வைக்கிறது தான் நியாயம். நியாயம் மட்டும் இல்ல மேடம், அதுதான் சட்டமும். இவரோட ஒய்ஃபை காணோன்னு இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அந்த கம்ப்ளைண்ட் வச்சு சட்டப்படி நீங்க ஆக்ஷன் எடுங்க. நான் வேணா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. செல்வி கம்ப்ளைண்ட் மேல உடனே ஆக்ஷன் எடுத்தீங்கல்ல, அதே மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் மேல இம்மீடியட் ஆக்ஷன் எடுங்க. இந்தாங்க. வாங்க சார், போலாம். Now this shit right here is a crazy exclusive. Brand new Usher featuring Ludacris. Now this shit right here. நல்ல தம்பி, என் ஃபோனில் இருந்து பண்ணா எடுக்கல, நம்பர் மாற்றி பண்ணதும் எடுக்கிற. யாரு? என் பழைய முதலாளி விஸ்வநாதனா? எப்படி இருக்க விஸ்வநாதன்? எதுக்காக என் ஃபோனை எடுக்கல? உன் ஃபோனை எடுத்து உன் கூட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ நான் ரொம்ப பிஸி. இப்போ எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் 1 லட்சம் ரூபாய்க்கு சமம்.
நான் சொல்லலை உன்ன மாதிரி நானும் வருவேன். ஆனால் இப்போ நான் உன்னை விட மேலே வந்துக்கிட்டு இருக்கேன். பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கேன். வச்சிரவா? இரு, நான் கேட்க வந்த விஷயத்த கேட்குறேன். சரி, என்ன கேட்க போற? தனியாக பண்ண வேணாம், மறுபடியும் என் கூட வந்து சேர்ந்து செய்வோன்னு சொல்ல போறியா? நான் தனி கட்சி ஆரம்பிச்சு அதில் தலைவனாக இருக்கேன் விஸ்வநாதன். திருப்பி கட்சியை கழிச்சிட்டு தொண்டனா வந்து இருனா என்னால் முடியாது. நல்ல தம்பி, நீ மறுபடியும் என்கிட்ட வர வேண்டாம். நீ தலைவனாவே இரு. சரோஜினி எங்கே இருக்கான்னு சொல்லு. என்ன விஸ்வநாதன் காமெடி பண்ணுற? உன் ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு என்கிட்ட கேட்குற? சரோஜினியை கடத்திட்டு போய் எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன். சரோஜினியை நான் கடத்தினேண்ணா? மறுபடியும் காமெடி பண்ணுற நீ. உன் ஒய்ஃபை நான் எதுக்காக கடத்தணும்? என் மேலே இருக்கிற கோவத்தில் என்னை பழி வாங்கறதுக்காக கடத்தியிருக்க. சொல்லு, சரோஜினி எங்கே வச்சிருக்க? விஸ்வநாதன், எனக்கு உன் மேலே கோவம்னா நான் உன்னை தான் அட்டாக் பண்ணுவேன். உன்ன மாதிரி பேக்டோர் என்ட்ரிலாம் எனக்கு தெரியாது. சரோஜினி ரொம்ப நல்லவங்க. அவங்க இருக்கிற புண்ணியத்தில் தான் நீ இன்னும் உயிரோடு இருக்க. இல்லைன்னா பல தடவை நீ செத்துருப்ப. நல்ல தம்பி, விஸ்வநாதன் கிட்ட விளையாடாத. இப்போ நீ எங்கே இருக்க? எல்லா இடத்துலையும் இருப்பேன். வச்சிரவா? என்னங்க? 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 என்ன எதுக்காக வர சொன்னீங்க? செல்வி,
நீ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். என்ன உண்மை? சரோஜினியை நான் கடத்தலைன்ற உண்மையை. நீ என்னை விட சரோஜினி மேலே வச்சிருக்கிற பாசத்தை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவள் காணன்னு தெரிஞ்ச உடனே நீ துடிச்சு போயிட்டிய. அந்த பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என் மேலே சந்தேகப்படுறிய, அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்கு. இன்னும் ஏன் சந்தேகம் தீரல? இருந்துகிட்டு தான் இருக்கே. நீங்க கடத்தினதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறதுக்காக தான் செந்தமிழ் அரிசி விட்டுட்டாங்க. அதுக்காக நீங்க கடத்தலைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.